This video is sponsored by EduQuest. It's a learning platform. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello everyone. Welcome to Adona's 12th Mathma. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 2ல் இருக்கிற 3 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி divided by c plus id. Prove that x square plus y square equal to root of a square plus b square by c square plus d square அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் போட்டுக்கலாம். கொடுத்ததை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி டிவைடட் பை சி ப்ளஸ் ஐடி எடுத்து எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது ஓவரால் ரூட்டாக இருக்குது. நம்ம நியூமிரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி டிவைடட் பை ரூட் ஆஃப் சி ப்ளஸ் ஐடி. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, டேக்கிங் மாடுலஸ் ஸ்கொயர் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் மாடுலஸ் ஸ்கொயர் நம்ம எடுக்க போகிறோம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மாடுலஸ் ஸ்கொயருன்னு வரும். இங்கே மாடுலஸ் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி ஸ்கொயருன்னு வரும் டிவைடட் பை மாடுலஸ் ரூட் ஆஃப் சி ப்ளஸ் ஐடி ஸ்கொயருன்னு வருது. இப்போ என்ன பண்ணுறோம், மாடுலஸ்குள்ளே அந்த ஸ்கொயர் போகும்போது ஸோ எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது இது ஐ ஸ்கொயர்னு வரும். ஐ ஸ்கொயர் வந்து -1, ஸோ மாடுலஸில் இருக்கிறதுனால +1ன்னு வரும். இது ஒய்ன்னு வரும். ஸோ 1 இன்ட்டு ஒய் ஒய்ன்னு தான் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுவும் என்ன ஆகுதுன்னா மாடுலஸ் ஸ்கொயர் ரூட்குள்ளே போகுது. ஸோ ரூட் ஆஃப் மாடுலஸ் ஏ ப்ளஸ் ஐபி ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஐடி ஸ்கொயர். ஓகேவா, மாடுலஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் எழுதிக்கலாம். இப்போது மாடுலஸ்குள்ளே அந்த ஸ்கொயர் வந்து மாடுலஸ்குள்ளே போகுது. ஸோ ஏ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் வந்து என்னதுன்னா -1. ஆனால் இங்கே என்ன இருக்குது, நமக்கு மாடுலஸ் இருக்கிறதுனால அது வந்து என்ன ஆகும், +1ன்னு ஆகும். 1 இன்டூ பி பின்னு தான் வரும். ஸோ பி ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி தான் இங்கே டிவைடட் பை, இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலஸ் இருக்குது, மாடுலஸ்க்கு ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது சி ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் வந்து என்ன ஆகும் -1, ஆனால் மாடுலஸில் இருக்கனால ப்ளஸ்ன்னு வரும். அடுத்தது வந்து என்னது டி ஸ்கொயர். ஓகேவா, ஸோ நம்ம எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது தனித்தனி ரூட்டாக இருக்கா, நம்ம காமனாக ஒரே ரூட்டாக எழுதிடலாமா, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். இங்கே நீங்கள் கொஷினை பாருங்கள், என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் x square plus y square which is equal to root of a square plus b square by c square plus d square root of a square plus b square by c square plus d square. ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோமா, ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லி இந்த சம்மை முடிச்சிடலாம். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.